ஹாய் தமிழ் ட்ரேடர்ஸ் பரத் ப்ரோ, தேங்க்யூ. இந்த கிளாஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் பண்ணியிருக்கு எனக்கு. ஆக்சுவலி நானும் நிறைய இடத்துல எல்லோரும் மாதிரியுமே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி எக்ஸிட்டு அப்படின்னு போடுறத பார்த்துட்டே இருப்போம். பட் நம்ம ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் மோஸ்ட்டாக இருக்காது. அது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம எடுக்கிற ட்ரேட் கரெக்டாக இல்லையான்றதை ஒருத்தர் பார்த்து சொல்லணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த இதுவும் நம்ம மற்ற இடத்துல குரூப்லேயோ கேட்டாலும் அங்கே ரெஸ்பான்ஸ் வராது. அவங்க ஏன் என்ன தப்பு பண்ணிங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டுருவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு நிறைய மெசேஜ் போட்டிருக்கேன். போன வாரம் ஃபுல்லாக பேப்பர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த என்ட்ரி எடுத்தேன், இது எடுத்தேன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்களும் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன், இதுக்காக எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் எதனா தப்பான என்ட்ரி எடுத்தேன்னா இதை ஏன் எடுத்தீங்க, இதை எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக லைவ் ட்ரேடு இனிஷியலாக கொஞ்சம் அந்த எமோஷன் அது இது இருந்தது ஃபஸ்ட் 2 டேஸு. பட் என்ட்ரி தப்பாக கரெக்டாக அப்படின்ற ஒரு விஷயம் எண்ட் ஆஃப் த டே நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் டிசிஷன் எடுக்கிறேன் இது கரெக்டாக தப்பான்ட்டு. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போது நீங்களும் அதே இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. ஓகே சார், கரெக்டாக நானும் அதே இடத்துல தான் என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படின்னோடனே ஓகே நம்ம கரெக்டாக தான் ட்ரேட் பண்ணுறோம், கிளாஸும் நம்ம கரெக்டாக தான் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு அகைன் அப்டேட் பண்ணுறேன் என்னோடய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது என்னன்ட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.